Vanakkam, welcome back to my channel and virtual hugs to all of you. And welcome to day 1 of Vietnam. Literally we just landed. We took a kutti nap, like checked into the hotel. Room is so nice. And the room tour நீங்க பார்த்திருப்பீங்க. So கொஞ்ச நேரம் தூங்கினோம். அதுக்கப்புறம் நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த சாதம், தக்காளி தொக்கெல்லாம் வச்சு ஒரு தக்காளி தொக்கு சாதத்தையும் பண்ணி அதையும் ராகவோட பேக் பேக்ல போட்டாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டு கெட் அ சிம் கார்டு விச் இஸ் வெரி எசென்ஷியல் இங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஃபோனில் இன்டர்நேஷ்னல் ரோமிங் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாலும் தேர் சேயிங் தட் நிறைய இடத்துல வந்து சிக்னல் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறதுனால விஎட்எல் அப்படின்னு இங்கே ஒரு நெட்வொர்க் இருக்குது. அங்கே வந்து மேக்ஸிமம் எல்லா சிக்னலும் எங்கே நீங்கள் ஐலண்ட்ஸ்க்கு போனால் கூட சிக்னல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், சிக்னல் டெலிஃபோன் நெட்வொர்க்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால அந்த சிம் கார்டு வாங்குறதுக்காக எங்கள் ஹோட்டலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஒரு விஎட்எல் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது டைரெக்டாக விஎட்எல் ஆஃபீஸ் போனால் ஒரு பெட்டர் டீல் கிடைக்கும்னு நினைச்சோம். அதனால இப்போ அங்கே நடந்து போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் என் மைக்கெல்லாம் போட்டு வேறு ஒரு ஊரில் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாதிரி செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் இதுதான் வந்து இந்த ஊரில் பைக் டாக்ஸி இருக்குது. நம்ம ஊரில் ரேப்பிடோ இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே வந்து தேர் இஸ் அன் ஆப். அந்த ஆப் வாட் இஸ் நேம் ஆஃப் தி ஆப்? கிராப்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. தட்ஸ் லைக் ஓலா, ஊபர். ஐ திங்க் டாக்ஸி வேணும்னா நம்ம அதில் புக் பண்ணிக்கலாம், இல்லைனா பைக் டாக்ஸி வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து we've come with a completely pre-planned trip where we're getting picked up and dropped because I feel like அந்த மாதிரி தான் வந்து பிக் யூர் ட்ரெயில் ஒரு ஹேசல் ஃப்ரீ ஹாலிடே வந்து பிளான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால that's what we've picked. பட் இருந்தாலும் we've downloaded and kept. இப்போ நான் வந்து நடந்துகிட்டே பேசுகிறேன்னா அப்படியே பேசிட்டே இருப்பேன் என்னை விட்டா. ஸோ வாங்க ஃபஸ்ட் அந்த இடத்துக்கு போகலாம். அண்ட் பை த வே லுக் அட் திஸ் லேக். ஸோ எங்களுக்கு கிடைச்ச ரூமும் வந்து இட்ஸ் கால்ட் அ லேக் வியூ ரூம். திஸ் இஸ் ஆல்சோ அ வண்டர்ஃபுல் பாத்வே டு வாக். ஸோ ஹோப்ஃபுல்லி டுமாரோ மார்னிங் இஃப் Raghav and I wake up early, what do you think, Raghav? Yes. We can do like a cute little walk and show you guys how the lake is. The climate is much better now. நாங்கள் செக்இன் பண்ணும்போது கொஞ்சம் சூடாகவே இருந்தது, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. போக போக எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வியட்நாம் வித் நக்ஷு. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, ஒரு போஸ்டர் இல்லை, பேம்ப்ளெட் எதுவுமே வந்து இங்கிலீஷ்லேயே இல்லைங்க. எல்லாமே வந்து இவங்க ஊர் பாஷையிலே இருக்குது. ஸோ ஒன்றுமே புரியல. பக்கத்தில் போய் நின்னா நம்ம மூஞ்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ மேபி நம்ம இங்கே உட்காந்தா நம்மளை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி நம்ம அங்கே உட்காந்துருக்கோம். ஸோ ஒரு சூப்பர் பிளான் வந்து சிம் கார்டில் கண்டுபிடிச்சிட்டோங்க. அதாவது there's like 4 GB டேட்டா per day அண்ட் அன்லிமிட்டெட் கால்ஸ் வித்தின் வியட்நாம். ஸோ லோக்கலாக நம்ம வந்து டிரைவர்ஸோ டூர் கைட்ஸோ கால் பண்ணணும், எல்லாமே ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். 30 daysக்கு $12. though we're not here for 30 days. அதுதான் மினிமம் பிளான் which is good. ஸோ அதுதான் வாங்கலான்னு இருக்கோம். ஆனால் அவங்க வந்து வெறும் அவங்க ஊர் கரன்சி மட்டும்தான். அது பேர் என்ன? டாங் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அது இப்போ எங்ககிட்ட இல்லை. பட் ஈவினிங் நாங்கள் வந்து ஒரு டூர் போகிறோம். ஸோ அங்கே இஃப் தேர் இஸ் லைக் சம் எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ், அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். அண்ட் இதுதான் எங்கள் ஹோட்டலில் இருக்கிற ஒரு சீனரி, பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. ஒரு வாக் போகலான்னு, ஃபவுண்டைன் இந்த மாதிரி நடுவில் ஓட்ட இந்த மாதிரி பிரிட்ஜ் எல்லாமே இருக்குது. ஸோ we're chilling, a stroll in the park. It's okay, it's only shots, no problem. துரை இன்னும் ஊரில் ஒரு இடம் கூட சுற்றி காமிக்கல. ஃபஸ்ட்டு வந்த உடனே திரும்ப பார்க்குறாரு. இந்த அளவுக்கு மாற்றி வச்சுருக்கீங்க என் ஹஸ்பண்ட். ஹாய். ஸோ நாங்கள் சொன்னோம்ல ஃபைனலாக ஒரு டூர் போகணுன்னு. இருட்டே ஆகிடுச்சுங்க. 7 மணிக்கு எங்களுக்கு வந்து பிக்கப். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிளப் ஹவுஸ்க்கு வந்தோன்னா இங்கே வந்து ஒரு புஃபே இருக்கும். நம்ம ரூம் சார்ஜஸ்லேயே அது வந்து இன்க்ளூடடுங்கிற மாதிரி. ஸோ அந்த புஃபேயை சாப்பிட்டு போகலாங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ என்னெல்லாம் இருக்குது அந்த புஃபேல அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். We have Italian vegetable soup. இது வந்து baked potatoes with herb. க்யூட்டாக பிளேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து pumpkin puff.
இது சால்மன் கீஷ். இது வந்து grilled chicken with lemon leaf. இது வந்து ப்ரான் கிராக்கர், பட்டர் கார்லிக் பிரெட், அண்ட் தென் இது வந்து அவங்களோட கோல்ட் கட்ஸ். ஸோ எல்லாம் மீட் எல்லாம் இருக்குது, சாண்ட்விச்சஸ்லாம் இருக்குது. தென் இங்கே வந்து சாலட். ஐ திங்க் நம்மளே சாலட்லாம் பண்ணிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வச்சுருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் எல்லாம். இந்த பவுல்ஸு ஹியர். ஸோ என்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து எல்லா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் சம் desserts, mousse, macaron, caramel pudding, tiramisu, pumpkin, berry yogurt cake. சூப்பராக இருக்கு பார்க்கவே. ஆக்சுவலி வீடியோ எடுக்கவே மறந்துட்டோம். 1 மணி நேரமாக இங்கே உட்காந்துட்டு அவங்க எப்படிலாம் அடிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோமா, செம்ம பசி வந்துடுச்சு. ஸோ அதனால ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பம்கின் பை பஃப். திஸ் வாஸ் ஸோ குட். We tried making a salad, but it didn't work out. வெறும் இந்த கேரட் மட்டும் தான் என்னால் சாப்பிட முடியுது. The soup is good, it's nice, but vegetariansக்கு the options are very limited. இந்த chips ஒன்று செம்மையாக இருக்குது. And then there's the garlic bread that's really nice, and that's it. The puff which we managed. ஸோ ஃபைனலி எங்களோட நைட் டூர் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாம்னு நம்ம சர்ச் பண்ணாலே எனக்கும் ராகவுக்கும் ஆரம்பத்துலேருந்து வந்துட்டு இருந்த நிறைய ரீல்ஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே இந்த ஒரு ட்ரெயின் ட்ராக் பக்கத்தில் நிறைய கெஃபேஸ்லாம் இருக்கும், காஃபி ஷாப்ஸ். ஸோ அங்கேருந்து நிறைய பேர் க்யூட்டாக வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஹனாய் வரோம்னு சொல்லும்போது ராகவ் டோல்டு பிக் ட்ரெயில் கண்டிப்பாக எங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நைட் டைமில் நாங்கள் வந்திருக்கோம். யூ கேன் see இந்த ட்ரெயின் ட்ராக் வந்து ஆல்மோஸ்ட் நடு ரோட்டில் போய்கிட்டு இருக்கு. பெருசாக இங்கே வந்து ஒரு ஸ்டாப்போ எதுவும் இல்லை. எல்லாரும் அப்படியே சில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேரண்ட்லி ட்ரெயின் வரும்போது எல்லாருமே எல்லாத்தையும் தூக்கிட்டு உள்ளே போயிடுவாங்களாம். எஸ். ஸோ இப்போ இந்த சைடுக்கு நாங்கள் வந்திருக்கோம். என்னன்னா இங்கே வந்து ரோடு கிராஸ் பண்ணுறதாங்க இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம ஊரை விட இங்கே கொஞ்சம் மோசமாகவே இருக்காங்க. பைக்கு, காரு, பஸ்ஸு எல்லாமே அப்படியே மாற்றி 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 வராங்க. ஸோ கிராஸ் பண்ணுறதுக்கு எங்களோட டூர் கைடு அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இப்போது இதுதான் அந்த ரயில்வே ட்ராக். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் உள்ளே போனால் நிறைய லைட்ஸ், கூட்டம் எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. வா வா. ஸோ இப்போ நாங்கள் ரயில்வே ட்ராக்கு நடுவில் இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு க்ரௌடடான ஸ்ட்ரீட் காமிச்சோம்ல, அதுக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கெஃபேஸுங்க. அண்ட் வியட்நாமோட ஃபுட் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட். ஸோ அதனால் எங்கே பார்த்தாலும் இந்த நூடுல்ஸ், நம்ம ரோட் சைடில் சாட் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்காங்க. அண்ட் டெண்டர் கோகோனட் வாட்டர், பபுள் டீ அப்படின்லாம் எல்லாருமே இட்ஸ் ஸோ ஹாப்பனிங். பயங்கர யங்கான க்ரௌடெல்லாம் இருக்காங்க இங்கே. வரவேணம்மா? ஓ சரி, நீ வரணும் சொல்வேன்னு நினச்சி வந்தேன். ஓகே, கண்டினியூ பண்ணவா? ஸோ இங்கே வந்து சச் அ ஹாப்பனிங் ஏரியா. ஆக்சுவலி இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி இருக்கும். அண்ட் அவங்க சொல்கிறாங்க தட் ஒரு 10-10:30 மணிக்கெல்லாம் கூட இந்த ஏரியா இப்படி தான் இருக்கும், இவ்வளோ லைட்ஸோட இத்தனை பேர் இங்கே வருவாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி எங்களுக்கே இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கோன்னா எல்லாருமே இங்கே இருக்கிற வியூஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த ட்ரெயின் ட்ராக் வந்து how many kilometers he said? Almost 1000 kilometers away from the station. அவர் தான் எங்களோட டூர் கைட். அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காருல்ல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் சச் அ பிளேஸ் தட் நீங்கள் எத்தனை தடவை வந்தாலும் புதுசாக ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணும் போல இருக்கு. அவர் சொன்னார் இந்தியாவிலேருந்து வர எல்லாருமே இங்கே வரணும்னு கேட்டு வராங்க அப்படின்ட்டு. இட்ஸ் பிகம் ஸோ ஃபேமஸ். பட் இப்போ இங்கே நாங்கள் வந்து ஒரு வாக் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். பிகாஸ் நாங்கள் ஏற்கனவே எங்களோட ஹோட்டல்லையே டின்னர் சாப்பிட்டோம். ஸோ ஐ டோன்ட் திங்க் வி ஹேவ் ஸ்பேஸ் டு ஈட் எனிதிங் எல்ஸ். பட் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரியுங்களா? பசியே இல்லைனாலும் ஒரு கப் காஃபி குடிக்க போகிறோம். காஃபி வாங்கினாதான் இங்கே நம்மள உட்கார விடுவாங்க. இங்கே நம்ம உட்காந்தாதான் கொஞ்சம் நேரத்தில் வரும்னு சொல்கிறாங்க. ட்ரெயின் வரும்போது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் இங்கே நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். ட்ரெயின் வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஒரு காஃபி குடிக்க போகிறோம். இந்த ஊர் காசுக்கு 40,000 ரூபாங்க ஒரு காஃபி. ஆனால் நம்ம ஊர் பைசாவுக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த ஊர் 3500 ரூபாய் தான். ஐ மீன் இந்த ஊர் 3500 காசு வந்து நமக்கு 1 ரூபாய்.
டிகாக்ஷனில் கொஞ்சம் பால் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்களேன். எனக்கு இல்லை, ராகவுக்கு தான். ராகவ் ஜாலியாக குடிப்பாங்க. ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. சும்மா வீடியோக்காக சொல்றேன், சத்தியமா வேற லெவல் காஃபி. காலி கப்பை கடைசியில் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது தெரியுமா? லிட்ரலி நம்ம ஊர் காஃபி பைட்டில் ஒரு 10 காஃபி பைட்டை உருக்கி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி. சக்கரைனா சக்கரை, செம்ம சக்கரை, டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. வெரி நைஸ். ஒர்த்து. ஆக்சுவலி ட்ரெயின் வரலன்னா கூட பரவாயில்ல, இந்த காஃபி ஒர்த்து. A few moments later. செம்ம மாதம் ஒரு சீன் இப்போ நாங்கள் பார்த்தோம். ஒரு 5 மினிட்ஸில் எங்கள் கைடு வந்து சொன்னாங்க, கீழே உட்காராதீங்க, வாங்க மேலே போயிடலாம். நாங்கள் சொன்னோம், இல்லை ட்ரெயின் வரும்போது கீழே இருந்து பார்க்கலாமா? இல்லை ட்ரெயின் வரும்போது நான் உங்களை கீழே கூட்டிகிட்டு வரேன், மேலே வாங்கன்னு பார்த்தா நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். எங்களை க்ராஸ் பண்ணி எல்லா கடையில் இருக்கிற எல்லாரையுமே மேலே இல்லை உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. என்னன்னா இப்போ இங்கே வந்து போலீஸ்காரங்க வருவாங்களாம். அவங்க வரும்போது இங்கே நிறைய பிஸ்னஸ் ஆகிற மாதிரிலாம் அவங்க பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு இவங்க நிறையா காசு கட்டணுமா. அதனால் இங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக எல்லாரையும் மேலே அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவில் நம்ம காட்டணும்ல ராகவ், பயங்கர லைட்ஸு, மியூசிக்கு, செம்ம ஹாப்பினிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்களேன், லைக் இந்த புனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டே எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம். ஸோ இந்த கடைக்கு ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்ததுனால எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் இந்த குடும்பம், இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு சொந்தம். அவங்க எல்லாருமே அவங்களோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கடையை போட்டிருக்காங்க. ஸோ அத்தனை குடும்பங்கள் இங்கே இருக்குது. இந்த குடும்பத்தோட கடையில் நாங்கள் இருக்கோம். என் பின்னாடி இருக்கிறவங்க தான் ஓனர் அம்மா. நாடகம் முடிந்து விட்டது. மறுபடியும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். வாட்டர் சேஞ்ச் ஓவர் மாமா. உண்மையிலே செம்மையாக இருந்தது இல்லை? லைக் ஒரு 10 மினிட்ஸுங்க பிச் டார்க்னஸில் ஃபுல். அந்த 2 பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து நடந்து வந்தாங்க. 4 பேர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, என்ன உங்களுக்கு கடை போடலையா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு புரிஞ்ச அளவுக்கு அப்படிலாம் கேட்டாங்களா. அதுக்கப்புறம் அவங்க நடந்து போன மறு செகண்ட் சின்ன குழந்தெல்லாம் வந்து கதவெல்லாம் திறந்துருச்சு, லைட்டெல்லாம் போட்டு விட்டுருச்சு. மறுபடியும் அதே மாதிரி இது மாறிடுச்சு. இது டெய்லி நடக்குமா, 1 நாள் 2 நாள் இல்லை, டெய்லி நடக்குமா. இந்த ஒரு கியூட் லிட்டில் ட்ராமா அவங்க வந்து விளையாடிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. நல்லா இருந்தது. ஐ திங்க் we came at the right time to witness that. 1 hour later. So we're back in our hotel room. And the train vanda experience was actually so interesting. Of course train இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையானா இல்லை, நிறைய பார்த்துருக்கேன். பட் அந்த கெஃபே செட்டப்பில் உட்காந்துட்டு லைக் லிட்ரலி நான் கையை இப்படி நீட்டிருந்தேன்னா ஐ குட் ஹவ் டச் த ட்ரெயின். ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்தது, அதுவும் பயங்கர ஆன்டிக் லுக்கில் செமையாக இருந்தது. அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அவ்வளோ ஃபாஸ்ட் இல்லை, பட் இருந்தாலும் ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் டேஞ்சரஸ். ஸோ அங்கே இருக்கிற கடைக்காரங்களுக்கு அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே ப்ளீஸ் உங்கள் காலெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க, உங்கள் பேக்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கோங்க, ஏதாவது ஸ்கார்ஃப் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்லி அவங்க பயங்கரமாக, ஐ கேன் இமேஜின் த ப்ரெஷர் தே மஸ்ட் ஹேவ். பட் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் ராகவ் வாஸ் லைக், நக்ஷு ஐ வாண்ட் யூ டு see this moment அப்படின்ட்டு. ஸோ ஆஃப்டர் பாயிண்ட் டைம் ஐ just stopped recording and I literally saw the train pass by and it was surreal. It was nice. I think இந்த மாதிரி கியூட் திங்ஸ் நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் அது பண்ணும்போது அது ஒரு செம ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அது முடிச்சுட்டு we just came back to the room a little early so that we can get some good sleep. We kept travel பண்ணி வந்துட்டு குட்டி naps தான் எடுத்தோம். இன்ஃபேக்ட் நான் எடுத்தேன், பட் ராகவ் really hasn't slept at all. So we're going to get some good rest and நாளைக்கு we have an interesting tour for us. So அதுவும் obviously we'll try to share with you as much as we can. But
Vietnam or any other country is a feast for the eyes-ங்க. அது நம்ம வந்து of course travel vlogging பண்ணனும் எனக்கும் ஆசை இருக்கு, YouTubeல காட்டணும்லாம் எனக்கு ஆசை இருக்கு. பட் அது தாண்டி the point is to literally visually see it because அதுதான் it will never come back. So நாளைக்கும் I think visually எங்களுக்கு ட்ரீட் மாதிரி நிறைய லொகேஷன்ஸ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். But I will try and shoot as much as I can. But இந்த வீடியோவை இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு thank you so much and virtual hugs to all of you. என்னெல்லாம் நாங்க பண்ணோம்னு எனக்கு ஆக்சுவலி ஞாபகமே இல்லை, லைட்டா தூக்க கலக்கத்துல இருக்கேன்னா. பட் பார்த்ததுலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் ப்ளீஸ் கண்டினியூஸா மற்ற வீடியோஸ்லயும் பாருங்க. லெட் மீ ட்ரை அண்ட் ஷோ யூ வியட்நாம் த்ரூ மை ஐஸ். And see you all in the next video and lots of love for all of you. Bye.